வணக்கம், நான் உங்கள் வாண்டட் தமிழன் ஜெர்மனியிலிருந்து. ஓகே, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், கொஞ்சம் சொதப்பல் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ எடிட் பண்ண தெரில, அப்படியே கொஞ்சம் நார்மல்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டல்லாக இருக்கும் வீடியோ. அது அவ்வளோவா எடிட் பண்ண தெரில. சரி, அடுத்தடுத்து வர வீடியோ வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, ஏற்கனவே சப்ஸ்கிரைப் வந்து இப்போ தான் 20 கிட்ட தான் இருக்குது. சரிங்களா, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அடுத்து கண்டென்ட் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிடுவேன், நம்பிக்கை இருக்குது. ஃப்ரீயாக டயத்தில் வீடியோ இந்த மணி எடுத்து போடுறேன். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறேன்னா, சும்மா அவ்வளோ ஏரியாவை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். நான் இருக்கிறது வந்து ஹேனோவர்லேருந்து ஹாம்பர்க் போகிற ஊருக்கு நடுவில் சென்டரில் இருக்கேன். அது ஒரு வில்லேஜ். ஓகே, இப்போது வில்லேஜ் நான் போக அடுத்து சொல்கிறேன். சரிங்களா, அது ஒரு சின்ன சிட்டி, அவ்வளோதான், ஸ்மால் சிட்டி. ரொம்ப பெரிய சிட்டியில் கிடையாது, கொஞ்சம் வில்லேஜ். ஆனால் ஏரியா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து வின்டர் சீசன் வச்சு கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு நான் வீடியோ எடுக்க முன்னாடி. ஆமாம், ஸ்னோஃபால் வந்து ஏற்கனவே இன்றைக்கி அப்படியே ஒரு விளாக் எங்கள் ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வரலான்ட்டு சும்மா சின்னதாக ஒரு வாக் யார் அப்படின்னு பார்க்குறேன். சரிங்களா, சரிடா, ஹாய் சொல்லுங்கள். ஹாய் அண்ணா, ஹாய் சொல்லு. ஹாய் பேபி. அடுத்து ஒரு அண்ணன் சாப்பிட்டுக்கிட்டே வராரு, ஹாய் சொல்லுண்ணே. ஹாய் பிஸ்கட். சரி, அடுத்து போகும்போது அவங்கள நான் பார்க்குறேன். நாங்கள்லாம் வந்து வேறு லெவலில் வந்துங்கன்னா இது யாருக்கு போக போகுது? நம்ம மக்களுக்கா? நம்ம மக்கள் யார் எல்லாத்துக்கும் போகும் தமிழ்நாட்டுக்கு. ஆமாம், உங்களை எல்லாரையும் நான் லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ டூ. இல்லை லவ் யூ டூ கிடையாது, லவ் யூ ஏழு. ஓகே, ரோட்டில் போய்ட்டு இப்போ மழை பெஞ்சிருக்கேண்ணே. ஓகே, போகலாம். ரொம்ப குளிர். ஓரத்தில் போனோம், நம்ம நாட்டை நடுவில் போயிட்டு இருந்தோம்னா அவ்வளோதான். இப்போ வந்து சீசன் வின்டர் வாசி, குளிர் பயங்கரமாக இருக்குது. நம்ம மதுரையில் இருந்ததுனால நமக்கு அவ்வளோவா தெரியல. இதுக்கு முன்னாடி துபாயில் ஒர்க் பண்ணியிருக்கேன். வின்டர் வந்து இங்கே இருக்கு. நீ கேட்ட பேர் வந்து வரும்போது தான் சொல்ல முடியும். ஆனாந்தே லேண்ட் அவுட். கேமரா சுற்றி எடுக்கணும். சரி வச்சிருக்கேண்ணா, அது எடுத்துருக்கணும். நம்மளுக்கு எடிட் பண்ணும்போது எந்த சைடு வேணுமோ நம்ம எடுத்து செட் பண்ணுறது. அது உள்ள இங்கே எடுத்துக்கலாம், 2 பக்கமும் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். பாரு, டென்ஷனுக்கு கூட பணம் உனக்கு நல்லா எடுக்க தெரியும். திருப்பாமே எல்லா பக்கமும் இல்லை ஃபோனில் பேசுகிறேன். நாங்கள் இப்போ இவ்வளோ இது நடந்து இந்த குளிரில் நடந்து எங்கே போகிறோன்னு தெரியல. எங்கே சும்மா வளருது வேறு வாய். இப்போ எங்கே போகிறோன்னா இது லிட்டில் மார்க்கெட்டிங்க ஜெர்மனி ஃபுல்லாகவே இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஆமாம் ஜெர்மன் யூரோப்பில் வேறு எங்கே இருக்குன்னு தெரில. ஆனால் வந்து ஜெர்மனி ஃபுல்லாகவே இந்த லிடில், அப்புறம் ஹெடிகா, ஃபெமிலியா அப்படின்ட்டு ஒரு ரெவே, ஒரு 4-5 சூப்பர் மார்க்கெட், அவ்வளோதான் எனக்கு தெரியும் இங்கே இருக்குது. எனக்கு இங்கே இருக்க ஊரில் இருக்கிறது இதாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ அங்கே ஒரு லிடில்ன்ற ஒரு மார்க்கெட்டுக்கு சும்மா ரூம்லேயே இருக்கமே, சுற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நடந்து வந்திருக்கோம், சரி உங்களுக்கும் காமிக்கலான்ட்டு நடந்து வந்துட்டுருக்கேன். நான் இன்னொரு அண்ணன், அந்த அண்ணன் பின்னாடி வராங்க, நான் மட்டும்தான் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கேன். ரோட்டில் ஒருத்தன் இல்லை, எல்லாம் குளிருக்கு உள்ளே போய் படுத்துட்டாங்க. 4 மணி தான் ஆகுது, அதுக்குள்ளேயுமே இருட்டாயிருச்சு. கொஞ்சம் இது டார்க் அந்த லெவலுக்கு போயிடுச்சு. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நியூ இயர் வேறு வெடி அங்கங்கே வெடிக்கிறாங்க. நம்மளும் வெடிக்கலான்னு பார்த்தா எங்கே எந்த இடத்துல வெடிக்கணும்னு பர்மிஷன் வாங்கணுமா என்னன்னு தெரில. அது வந்து நம்மளாட்ட ஒரு பக்கம் நம்ம ஊரில் மணி வெடிச்சிட்டோம்டா தூக்கி தம்பி வாங்க உள்ளே வாங்க, எங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அலோட் பண்ணியிருப்பாங்க, அங்கே தான் போய் வெடிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில. கல்ஃப்லேயுமே அதான், எல்லோரும் எங்கேயும் வெடிக்க முடியாது. ஒரு இடத்துல கவர்மெண்ட்டே அவங்க தான் வெடிப்பாங்க நியூ இயரில். ஸோ அந்த மாதிரி தான் எங்கேயும் நினைக்கிறேன். என்னன்னு சரியாக தெரில, பார்ப்போம். நியூ இயருக்கு தான் தெரியும். நியூ இயருக்கு எங்கே வெளியவே நான் வர முடியாது, எனக்கு வேலை இருக்கும். 31 ஜனவரி 1 எனக்கு வேலை தான் இருக்கும், வெளியே வர முடியாது. அடுத்த மண்டே தான் நான் அடுத்த வீடியோ எடுக்க முடியும். இந்த இதே நான் எடிட் பண்ணி எப்போ அப்டேட் பண்ண போகிறேன்னே தெரில. இப்போது வீடியோ எடுத்துகிட்டு அடுத்து இன்னைக்கு போய் டைம் இருந்தால் உட்காந்து எடிட் பண்ணணும், இல்லைண்டா தூங்கிட வேண்டியதுதான். சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ கிறிஸ்மஸ்க்கெலாம் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, எல்லோரும் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நியூ இயர் வரைக்கும் இருக்கும். நான் லைட்ஸ் ஆன் பண்ணல, வீட்டிலலாம் லைட்ஸ் ஆன் பண்ணிட்டாங்கன்னா செம்மையாக இருக்கும் ஏரியாவே. இன்னும் சிட்டிக்குள்ளே போயிட்டோம்னா அதை விட செம்மையாக இருக்கும். டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. கிறிஸ்மஸ் அந்த இதெல்லாம் இங்கே ரொம்ப செலிப்ரேஷன் பயங்கரமாக இருக்கும். கையில் வேறு க்ளவுஸு போடாம வந்துட்டேன், கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது. அவ்வளோ இது -7-8 போகுது. மூச்சு வாங்க நினைக்காங்க, அடைக்குது மூக்கு. தண்ணி இது எங்கள் அம்மா வீடியோ பார்த்துன்னா என்னப்பா உடம்பு சரியானி வர கேட்கும். நான் சொல்கிறேன்னு தெரில, பார்ப்போம் என்னான்ட்டு. வெளியே எப்படி பேசுகிறது எப்படி போகிறதுன்னு தெரியாமல் நானும் உளறிக்கிட்டு இருக்கேன். அந்த மணி தான் போயிட்டுருக்கு. வீடியோ சத்தம் கேட்குதான்னு தெரில உங்களுக்கு. வெடி வெடிக்கிறாங்க. அப்படின்னா வெடி எங்கேயும் வெடிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வெடி வெடிக்கிறாங்க போலையே, வெடி வெடிக்கிறாங்க. வெடிக்கலாம்ல நம்மளும். ஆனால் வெடிக்கிறாங்க. இன்றைக்கி அலோடு கிடையாதுல்ல. அது 31 1 31 நைட்டு 12 மணிக்கு தான் கரெக்டாக வெடிக்கணும். இல்லை தெரியாது வெடிக்கிறது. அது நம்ம அப்புறம் போலீஸ் கேஸ் ஆச்சுன்னு போச்சு. சில பேர் ஏன்னா மக்கள் வந்து பிடிக்கலன்னா வந்து வெடிக்கலாம். ஏன் வெடிக்கலாம்? நம்ம ஊரில் தான் வெடிக்கலாம், வந்து எல்லாம் வெடிக்கலாம். இல்லை ரூல்ஸ் அப்படி. வெடிக்கிறதுனா வெடி. சரி பார்ப்போம் நான்ட்டு. வாங்க வந்து வாசிக்க கொளுத்து கொடுங்க. இந்த வெடிக்கிறாங்க வெடிக்கிறாங்க. இங்கே வந்து வெடிக்கலாம். வெடிக்க மாட்டாங்களே எங்கே? இங்கெல்லாம் ரோட்லலாம் இங்கே வெடிக்க முடியாது. அவங்க ப்ரைவேட் பிளேஸ்ல அங்கே தெரியாதானே வாங்கிக்கலாம். கார்டெலாம் இருக்குல்ல, அதுக்குன்னா பண்ணிக்கலாம்.
தெரியல, அது ஒவ்வொருத்தவங்க கொஞ்சம் இதில் ஒவ்வொருத்தனுக்கு எல்லாருமே ஒவ்வொருத்தங்க ஆ எல்லாருக்கும் ஆசை. சரில சரி பாப்பா, நம்ம 31 அடிக்கலாம். நம்ம ஊராக இருந்தால் காலுக்குள்ளேயும் கைக்குள்ளேயும் போகும். நேரம் எல்லாம் விட்டுருப்பாங்க. எத்தனை வருஷமா இருக்கீங்க இங்கே? யாரு? நீங்கள் இங்கே வாங்க வீடியோவில் அவங்களும் இருக்கேன். வீடியோவில் வந்து பிஏ ஓட்டுறேன். ஆ அங்கே கொத்தி கொத்தி கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்துருக்குறேன். ஆ தலைவர் வந்து ஜெர்மன் சிட்டிசன். சின்ன வயசுலேயே வந்துட்டார். வந்து சிட்டிசன் ஜெர்மன் நல்லா பேசுவார். பேஷ் லாங்குவேஜ் வந்து ரொம்ப சுலபமாக பேசுவார். நம்ம தமிழ் மணியை. சொந்த ஊர் வந்து அண்ணனுக்கு வந்து பாண்டிச்சேரி. அதனால் அவருக்கு வந்து எல்லாமே சுலபமாக தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிறிஸ்மஸ்க்கு கொண்டாடினது நியூ இயர் வரைக்கும் அந்த டெக்கரேட்டில் இருக்குது. எல்லார் வீட்லேயும் இருக்கும் கிறிஸ்மஸ்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே தூரத்தில் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கரமாக லைட்டிங் எல்லாமே இருக்குது. நான் அங்கிட்டு போகல. இங்கிட்டு மார்க்கெட்டு சூப்பர் மார்க்கெட் இங்கே இருக்குது கெடில். அதனால் இங்கிட்டு வந்துட்டேன். அந்த சைடு உள்ள சிட்டிக்குள்ளே போயிருந்தால் செம்மையாக இருக்கும். சைக்கிள் எடுத்துகிட்டு வரல. நான் ஒரு ஆளாக வந்து தான் சைக்கிள் வந்து ரவுண்ட் அடிச்சிருப்பேன். இப்போ 4 பேராக வந்துட்டோம். அதனால் சைக்கிள் எடுத்துகிட்டு வரல. இது அதுவும் இல்லாமல் இந்த சைடு இங்கே ஒரு இது ஒரு இந்த நடந்து போகிறோம்னா அது ஒரு பிரச்சனை. இங்கே வந்து ரோட்டில் வந்து நம்ம பிளாட்ஃபாரத்தில் வந்து ரெட் லைன், அப்புறம் வந்து ஒயிட் மார்க் இருக்கும். அந்த ரெட் லைன் வந்து சைக்கிள் போகிறது, இந்த ஒயிட் மார்க் வந்து வாக் நடந்து போகிறவங்க பாதசாரி அவங்க தான் நடந்து போகணும். அதில் போகக்கூடாது. அது போகக்கூடாதுன்னு இதில் அதில் வந்து சைக்கிளுக்கு நம்ம வழி விட்டு போகணும். ஏன்னா சைக்கிள் போகிறவங்க அந்த சைடு, நடந்து போகிறவங்களுக்கு ஒரு சைடு, அந்த மாதிரி. அதே மாதிரி நடந்து போகிறவங்களுக்கு தான் எங்களுக்கு ப்ரையாரிட்டி முக்கியம். நடந்து சைக்கிள்லேயும் நடந்து போகிறவங்களுக்கு. ஓடே காரில் போகிறவங்க எல்லா பேருமே நடந்து போகிறவங்க, சைக்கிளில் போகிறவங்களுக்கு வழி விட்டு தான் போவாங்க. அப்படி தான் நினைக்கிறேன். அப்படி தான் சொன்னாங்க நியூஸு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான். அந்தாச்சு மார்க்கெட்டுக்குள்ளே போய் சொட்டு வாங்குவோம். இது கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. அதை இன்னும் உள்ளே ஏதாச்சும் இருக்கான்ட்டு பார்த்துட்டு ஓரத்தில் போய்க்கலாம். காரங்க தான். நான் எல்லாத்தையும் வடை போடான்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்க. ஊர் ஸ்லாங் அப்படி. அதனால் எல்லாத்தையும் அவங்க தான் சொல்லுவேன். அதை மன்னிச்சுக்கோங்க. என்னடா திமுறா பேசுகிறீங்க நினைக்க வேண்டாம். ஓகே, உள்ளே வந்தாச்சு. இன்னொன்று காமிக்கணும். இது தெரியும்னு நினைக்கிறேன். ஜெர்மனியில் இருக்கவங்களுக்கு தெரியும். இது நம்ம யூஸ் பண்ணுற பாட்டிலு, எம்டி வாட்டர் பாட்டிலு, இந்த இதெல்லாம் வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். வந்தாச்சு லிடில். இங்கே இருக்கவங்களாம் எல்லாம் ப்ரெட்டு இதை தான் சாப்பிடுவாங்க போல். இங்கே பார்த்தாலும் ப்ரெட்டு இதாக இருக்குது. நம்ம ரைஸ் ஐட்டம் எதுவுமே இருக்கிறது. மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு. என்ன வாங்க, இன்னைக்கு க்ரௌடு அதிகமாக இல்லை. உண்டே சரக்கு நிறையா இருக்குது. இது வந்து சரக்கு அடிக்கிறது தான் இப்போ அந்த கம்பெனிக்கு வந்து
அண்ணன் சரக்கு எப்போ தான் சரக்குல கேட்டில் நின்று இருக்குல்ல அந்த சாக்கு. ஸோ சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் அந்த வீடியோ பார்க்காதீங்க. அது எடிட் கட் பண்ணி போட முடியுமான்னு தெரில. சரி நான் தேடி வந்தது வெடி. நம்ம ஊர் சிவகாசி வெடி இங்கே எல்லாம் வருமானு தெரில. இது வேறு எங்கேயே தயார் பண்ணி கொளுத்தி வானம் எங்கே கொளுத்தி நானும் கொளுத்துவேன். ஐயோ வெடிப்புமாண்ணா எவ்வளோண்ணே அது? அவ்வளோ காசு தான் கிடையாது. சரி வட்டிப்பட்டி கொளுத்து மொத்தம் லீடலையும் கொளுத்தி வாங்கி மொத்த லீடலையும் கொளுத்தி விட்டு போவேன். சின்னதாக இருக்குது. பெருசாக வாங்கலாம். நல்லா கொடுக்கலாம். இப்போ கொண்டு கார்பன் வைக்கலாம். வேண்டாம். 16 சார். எத்தனை ஷர்ட்டு? 16. இது வந்து டேப் ரேக். டேப் ரேக் ஹை ஷர்ட் தானே இல்லையா? இதுக்கு வந்து நார்மலாக நம்ம ஊரில் வாங்க முடியாண்ணா. Hier drinnen wird nicht aufgenommen, bitte. சரி. Kamera aus. ஒரு வழியா லிட்டிலில் போய் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பர்ச்சேஸ் என்ன பண்ணோம்? இது வெடி. திரும்பி அந்த வீட்டை பார்க்குறீங்களா? நாங்கள் போனோம் கொஞ்சம் இப்போ வந்து நல்லா தெரியும் உங்களுக்கு. என்ன பர்ச்சேஸ்னா வெடி, ராக்கெட்டு மேலே போய் வெடிக்கிறதுக்கு. நம்ம ஊர்லன்னா விதவிதமாக வாங்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் லிமிட்டட் ஸ்டாக் தான் வச்சுருக்காங்க. அதுவுமே நியூ இயர் கிறிஸ்மஸ்க்கு மட்டும்தான். கிறிஸ்மஸ் கூட கிடையாது, நியூ இயர்க்கு மட்டும்தான் வெடிக்க முடியும். அந்த மாதிரி இது ஒரு வழியா உள்ள கேமரா எடுக்கலான்னு பார்த்தா அலோடு இல்லையா மார்க்கெட்டில். வந்து அலோடு இல்லை, எடுக்க வேணாம், ஆஃப் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா லைட் செட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் இப்போ டார்க்காக இருக்குது. என் ஃபேஸு தெரியாது. ஏன்னா நான் சும்மாவே கருப்பு கண்ணங்காரே இருந்துருக்கேன். இப்போ அதுக்கு மேலே இது சூரியனும் இல்லை. அதனால் கண்ணங்கரையேன்னு தெரிவேன், கருவண்டு மணி. இன்றைக்கி போய் வெடிக்கிற ஷாட்டு போடுறேன். வெடிப்போமா என்னன்னு தெரில. முடிஞ்சா இன்றைக்கி வெடித்தா வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, வந்தாச்சு. வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு வந்து ட்ரெஸ்ஸு துவைக்க போட்டிருந்தேன். இன்றைக்கி மண்டே வாசி அந்த இதெல்லாம் கொஞ்சம் வேலை. ட்ரெஸ்ஸு துவைக்கிறது, ரூமை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்கு தான் இன்றைக்கி வெளியே அவ்வளோவா சுத்த போகல. எங்கே காலைல எழுந்திரிச்சோம். காலைல 11 மணிக்கு தான் எழுந்திரிச்சிட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அப்படியே குளிச்சுட்டு கடைக்கு போனோம். மார்க்கெட் போயிட்டு கார் இருந்துச்சு, காரில் போயிட்டு நான்வெஜ்ஜு, மட்டன் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்து சமைச்சிட்டு சாப்பிட்டு திரும்பி நடந்து ஒரு வாக்கிங் எல்லோரும் நடந்து போனோம். போயிட்டு சும்மா நடந்து போனோம். போயிட்டு திரும்பி போகும்போது தான் அங்கே போயிட்டு வெடியெலாம் வாங்கிட்டு வந்தது. இன்றைக்கி வெடியில் வெடிக்க முடியாது, அது தப்பு இங்கெல்லாம். அதனால் இன்றைக்கி வெடிக்கலை. சும்மா ஸ்டோர் ரூமில் கீழே அதில் அங்கே வச்சாச்சு. 31 தான் வெடிக்கணும். நம்ம ஊர்லேன்னா வெடிக்கலாம், இங்கே வந்து அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஸோ அதை வாங்கிட்டு சும்மா தான் கிடக்கு. 31ஆந்தேதி வெடிக்கலாம். அன்றைக்கி டைமாக இருக்குமான்னு தெரியல வீடியோ போடுறதுக்கு, பார்ப்போம். இருந்தால் போடுறேன். அன்றைக்கி பிஸி ஆகிடுவோம். அதனால் இப்போதைக்கு இந்த வீடியோ முடிஞ்சு. ஓகே, திரும்ப மறுபடியும் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள நல்ல வீடியோ போடுறேன். ஓகே, இந்த வீடியோ எடிட் எப்படி வருதுன்னு தெரில. பேசும்போது சொதப்பியிருப்பேன், வளர்றேன். வீடியோ எப்படி பேசுகிறது என்னன்னு தெரில. ஸோ அதுக்கெல்லாம் சாரி. அடுத்து வர இம்ப்ரூவ் ஆயிடுவேன். சரி, உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். வாண்டட் தமிழ்
தமிழன் வாண்டட் தமிழன் அந்த சேனல். ஓகே.